ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபாரினில் ஹவுஸ் யாராவது ஒர்க் பண்ணால் 30,000 ஏர்ன் பண்ணால் 1 மந்த் தேவைப்படும். இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி அந்த 30,000 நம்ம எவ்வளோ நாளில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகுதுங்க. நம்ம ஃபஸ்ட் டெலிவரி பக்காவாக முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீக்கெண்ட் இன்சென்டிவ் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா 650 ஏர்ன் பண்ணியிருப்போம். இந்த டைம் ஃபுல் இன்சென்டிவ் அடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல் இன்சென்டிவ், அதாவது 1100 ரூபா 1100 நம்ம வந்து தட்டி தூக்க போகிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே லாகின் பண்ணி ஓடிட்டுருக்கோம். கண்டிப்பாக தட்டி தூக்குறோம், வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவது 1100 நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா 75 ஆர்டர்ஸ் பார்க்கணும் 3 டேஸ்க்குள்ளே. பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ஆர்டர்ஸ் பார்க்கணும். கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 9:13 ஆகுதுங்க. எத்தனை ஆர்டர் ஓட்டணும்னு பார்த்திங்கன்னா 3 ஆர்டர் தான் ஓட்டணும். எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 174. பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணுறதே ஒரு 4-5 கிலோமீட்டர் போய்ட்டு பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ட்ராப் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சம்திங் கிட்ட தான் இருக்குது. ஆனால் பிக்கப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கணக்கு இல்லை. நம்ம ட்ராப் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் காசு. அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு காலையில். ரொம்ப நாள் கழித்து நம்ம காலைல ஓட்டினோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கம் போல் நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒன் டேக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 25 ஆர்டராவது பார்க்கணும். பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 12:50 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம். இப்போ வர பார்த்திங்கன்னா 5 ஆர்டர் டோட்டலாக முடிச்சிருக்கோம். 245 ஏர்ன் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 2:23 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா 9 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 441 441 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஆஃபீஸில் தான் டெலிவரி கொடுத்தோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெருங்குடி. பர் டேக்கு 10 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ஆர்டர் நம்ம ஓட்டினோம். இன்றைக்கி நாளை மறுநாள் 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த 3 நாளுமே இதே சேம் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இன்சென்டிவ் அந்த 1100 ரூபா நம்ம அடிக்க முடியும். அடிக்கலான்ற நம்பிக்கை இருக்குது. சரி, நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. கிக்ஸு 10 கிக்ஸு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. கிக்ஸு அப்படின்னா அந்த ஷெட்யூல் டைமிங் இருக்குல்ல. இப்போ நான் சொன்ன பாருங்கள், நான் 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தேன் 4 மணி வரை. அந்த டைமிங்கு தான் 12 to 2, 2 to 3, 3 to 4 இந்த டைமிங்க்கு தான் கிக்ஸுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதில் பேட்டர்ன் எப்படின்னா 12 to 2 ஒரு கிக்ஸு, 2 to 3 ஒரு கிக்ஸு, 3 to 4 ஒரு கிக்ஸு. இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணால் இந்த டைமிங் வந்து 10 ஒரு நாளைக்கு வந்து 10 கிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்சென்டிவ் அடிக்க முடியும். அந்த 10 கிக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ஆர்டர் நம்ம ஒன் டேக்குள்ளே பண்ணால் மட்டும்தான், 3 டே நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இன்சென்டிவ் அடிக்க முடியும். ஓகேங்க, நம்ம கிளம்புவோம் வாங்க. டைம் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 4:17 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 12 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 643 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம், அடிப்பாக்கம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் சம்திங் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம 7 மணிக்கு தான் லாகின் பண்ணி ஓட்டுவோம். இன்றைக்கி 6 மணிக்கே ஓட்ட போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 10 கிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், 25 ஆர்டர் ஒன் டேக்கு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஓட்ட முடியும். சரிங்க, கிளம்பலாம். டைம் வேறு இல்லை. போய் டக்குன்னு பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகுதுங்க. நம்ம 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா பக்காவாக முடிச்சிட்டோம். வேளச்சேரி டு ஆதம்பாக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு. சரி வாங்க போய்ட்டு எடுக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆக போகுதுங்க. 16 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1012 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ வர நமக்கு வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 25 ஆர்டர் ஓட்டணும், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம வேளச்சேரியில் தாங்க இருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு.
ஈரோடு அம்மன் மெஸ், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் தான் இருக்குது. அங்கே போய் பிக் பண்ணிட்டு அங்கேருந்து 4 கிலோமீட்டர் போகணும். ஆனால் எங்கேன்னு இப்போ காட்டாது. அங்கே ஹோட்டலுக்கு போனால் தான் கஸ்டமர் லொக்கேஷன் நமக்கு ஷோ ஆகும். இப்போ ஷோ ஆகாது. சரி, நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 21 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1279, 1279 ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு வந்து 4 ஆர்டர் ஓட்டணும் நம்ம டார்கெட் அடைய. எந்த பிளேஸில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் இருக்கோங்க. நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் நங்கநல்லூர் தான். சரி, கிளம்பலாம் வாங்க. டக்குன்னு 4 ஆர்டர் முடிப்போம். டைமும் கம்மியாக தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 22 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். இன்னும் 3 ஆர்டர் ஓட்டணும். 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆர்டர் வேறு டக்குன்னு போட மாட்டாங்க. கடுப்பாக இருக்குங்க. எப்படியாவது 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா நம்ம ரெடியாக இருந்தாலும் இவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க போல். எப்படியாவது அடிக்கணுங்க, பார்ப்போம். எப்படியாவது ஆர்டர் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனோம். சரி, பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 12:34. எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 25 ஆர்டர் பார்த்துருவாங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3043. ஷாக் ஆகிடாதீங்க. இதில் வந்து 1500 வந்து ஜாயினிங் போனஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3043 கிடச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் அடிக்கணும். 1500 கண்டிப்பாக அடிச்சிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம நினச்சதை நம்ம பண்ணிட்டோம். இப்போ தான் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எத்தனை ஹவர் லாகின் பண்ணி ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா 12 ஹவருங்க. நம்ம நார்மலாக 9 ஹவர் தான் லாகின் பண்ணி ஓட்டுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர் லாகின் பண்ணி ஓட்டிடுவோம். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 200 போடுவோம். இன்றைக்கி 300 போட்டு ஓட்டிடுவோம். நாளைக்கு நாளான்னைக்குமே இதே சேம் தான் நினைக்கிறேன். அந்த ஜாயினிங் போனஸ் தாங்க நெக்ஸ்ட் டார்கெட். நமக்கு கண்டிப்பாக அடிச்சிடலான்ற நம்பிக்கை இருக்குது. ஓகேங்க, லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.